ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலாஸ் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து கனடாவில் எக்ஸிபிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ கனடாவில் வருஷம் வந்து இந்த எக்ஸிபிஷன் நடக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ இது எவ்வளோ நாள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்தில் ஒரு 15 to 20 டேஸ் நடக்குது. ஸோ இதுக்கு நம்ம பே பண்ணணும். கண்டிப்பாக நமக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் ரைடெல்லாம் பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ரேட் இருக்கும். ஸோ ஒரு பெர் டிக்கெட் பார்த்தீங்கன்னா $50. அதுலேயும் நார்மல் என்ட்ரி, எக்ஸ்பிரஸ் என்ட்ரி அந்த மாதிரிலாம் இருக்குது. எக்ஸ்பிரஸ் என்ட்ரினா வெயிட் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. நம்ம டேரெக்டாக வந்து எந்த ரைடு வேணாலும் நம்ம போகலாம். பட் நார்மலில் போனீங்க அப்படின்னா க்யூவில் நம்ம நிற்கணும், வெயிட் பண்ணணும். நிறைய பேர் வருவாங்க. அதுவும் வீக்கெண்டுனா பயங்கர க்ரௌடாக இருக்கும். இங்கே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்ஸுக்கான பிளேஸ் இது. ஸோ சிஎன்இயில் பார்த்திங்கன்னா நிறைய பார்ட்டாக நிறைய இருக்குது. நம்மளால் வந்து ஒரு நாளில் எல்லாத்தையும் வந்து ஃபினிஷ் பண்ண முடியாது. அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவ்வளோ வச்சுருக்காங்க. கார்டனிங் திங்ஸ் என்ன, அப்புறம் பாத்திரம் என்ன, ரைடு என்ன, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இந்த சைடு நம்ம பார்க்குறது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கவர் பண்ணுறது கிட்ஸோட ரைடு. ஸோ இது பாருங்கள், இந்த கிட்ஸுக்கு வந்து ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே ஒரு சில ரைடெல்லாம் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அவங்களுக்காகவே இந்த ரைடு ஃபுல்லாகவே ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க. நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடல்ட்டு அவங்க கூட ஓரளவு பெரிய கிட்ஸாக இருப்பாங்க இல்லையா, கொஞ்சம் ஏஜ், ஹைட்டு, வெயிட் எல்லாமே வந்து மீட் பண்ணுறவங்க அந்த ரைட்ஸில் எல்லாமே போகலாம். அந்த சைடில் இருக்க ரைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர அட்வென்ச்சராக இருக்கும், பயங்கர ஸ்கேரியாக இருக்கும். அதனால் நான் வந்து வித் பேரண்ட்ஸோடு தான் அனுப்புவாங்க. அதுலேயும் வந்து 140 சென்டிமீட்டருக்கு கம்மியாக இருக்கிற பசங்க, அப்புறம் வெயிட்டு கம்மியாக இருக்கிற பசங்க அவங்களெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது வந்துடும் இல்லையா, அதுக்காக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்ஸு எல்லா ரைட்லையும் நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம். ரைடெல்லாம் நம்ம எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு போய் நம்ம க்யூவில் நிற்கணும். அப்புறம் வந்து நம்மளோட ஹைட் வெயிட்டெல்லாம் செக் பண்ணுவாங்க. அப்புறம் நம்மளுக்கு ஒரு டேக் ஆல்ரெடி நம்ம பே பண்ணும்போதே போட்டு விட்ருப்பாங்க. அந்த டேகை ஸ்கேன் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க. ஸோ எல்லா ரைடுக்கும் இதே ப்ரொசீஜர் தான் பண்ணுவாங்க. இந்த ரைடு பார்த்திங்கன்னா பி ரைடு. இந்த பி என்ன பண்ணுன்னா மேலே போகும், கீழே வரும், அதுக்கப்புறம் சுத்தவும் செய்யும். ஸோ இதெல்லாம் அவங்க சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க. ரொம்ப ஃபன்னாக இருக்குது. அதுக்கப்புறம் பேரிகோ ரவுண்டு, அதுக்கப்புறம் வந்து ஹெலிகாப்டர் மாதிரி, அப்புறம் எலிஃபண்ட் மாதிரி ஏகப்பட்டது, ஸ்லைடு, ஏகப்பட்ட விஷயங்கள் இங்கே இருக்குது. அவங்க எல்லாத்துலேயுமே வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம வந்து க்யூவில் வெயிட் பண்ணி நமக்கு கிடைக்கணும். ஸோ ஒரு செட் ஆஃப் கிட்ஸ் தானே விடுறாங்க. அப்புறம் எக்ஸ்பிரஸ் என்ட்ரிக்கு நம்ம ஃப்ரீயாக இருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுக்கு போகணுன்னா ஒரு $5 எக்ஸ்ட்ரா கொடுத்து எக்ஸ்பிரஸ் என்ட்ரியில் போயிட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப நல்லது. இல்லைன்னா பேரண்ட்ஸ் நம்ம க்யூவில் வெயிட் பண்ணி அந்த பசங்க முடிச்சதுக்கப்புறம் வரணும். ஒரு டிக்கெட்டுக்கு ஒரே ஒரு என்ட்ரி மட்டும்தான். நான் என் டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டேன், ஸோ டுமாரோவும் வரலாமா அப்படின்னா முடியாது, ஒரு டைமு தான். ஸோ வந்து காலையிலேயே வந்து போயிடுங்க. ஸோ நைட்டு வர வரைக்கும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிவிட்டு வரலாம். 9 to 10 டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருது. அதில் நம்ம இடையில சாப்பிட போவோம். அப்புறம் வாட்ரு அந்த டைம் பார்த்திங்கன்னா பயங்கர ஹாட்டாக இருந்தது. வாட்ரு வந்து அதிகமாக தேவைப்படுச்சு. எப்போயுமே வெளியில் போகிறோம் அப்படின்னா வாட்ரு, ஃபுட்டு, அதுக்கப்புறம் அப்ரோப்ரியேட் கிளாத்து எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு போகணும். வெதருக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இங்கே வந்து கிளம்பி ஆகணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலின்னு சேர்ந்து போனோன்னா இந்த மாதிரி ரைட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபுட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதெல்லாம் ரொம்பவே ஜாலியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரெயின், காரு, மான்ஸ்டர் ட்ரக்கு பயங்கரமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. $50 $100 கொடுத்து போகிறதுக்கு இந்த சிஎன்இ அவ்வளோ என்ன ஒர்த்தா அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா, ஸோ நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்குது. அது போக அங்கே கான்சர்ட் நடத்துவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஃபெமிலியர் பீப்புள் வந்து கான்சர்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபார்மில் இருக்குல்ல, அதெல்லாமே அங்கே வந்து சூப்பராக செட்டப் பண்ணி செம்மையாக வச்சுருப்பாங்க. ரியல் அனிமல்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது. அப்புறம் ஃபுட்டு, நம்ம எங்கே போனாலுமே வந்து ஃபுட்டு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இல்லையா. ஆல் ஓவர் கண்ட்ரியில் உள்ள ஃபுட்டு எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணலாம். ஷாப்பிங் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இந்தியாவில் இருக்கிறோன்னா அது சம்மந்தப்பட்ட திங்ஸ் எல்லாம் நம்ம வாங்கலாம். மற்ற கண்ட்ரியில் உள்ளதெல்லாம் வாங்கலாம் இல்லையா. ஸோ இது எல்லாமே இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் கண்ட்ரியில் உள்ள இதெல்லாமே நம்ம வந்து ஷாப் பண்ணலாம். ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், நம்ம வந்து கண்ணுக்கு, காதுக்கு, மூக்குக்கு, கேர்ள்ஸ்னாவே நமக்கு வந்து இல்லாத ஐட்டமே இல்லை இல்லையா. ஸோ அதெல்லாமே பண்ணலாம். அப்புறம் ரைட்ஸ் நம்ம போகிறத என்ஜாய் பண்ணுறதுக்கு தானே. ஸோ ரைட்ஸ் பார்த்திங்கன்னா
அடல்ட்ஸுக்கு தனியாக, கிட்ஸுக்கு தனியாக. இங்கே நம்ம பார்க்குறது எல்லாமே அண்டர் 10 இயர்ஸ் கிட்ஸுக்கு தான். அண்டர் 10 பார்த்திங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. வேறு என்ன இருக்குது அப்படின்னா கேம்ஸ் இருக்குது. கேம்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஷாப்பும் வந்து நிறைய டாய்ஸ் வச்சுருக்காங்க. அதில் டிஃப்ரெண்ட்டாக அவங்க வந்து கேம்ஸ் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ நம்ம போகிறது எல்லாமே ஒவ்வொரு கேமும் நம்ம ப்ளே பண்ண போகையிலுமே அவங்களுக்கு வந்து பே பண்ணி தான் நம்ம பண்ணணும். ஸோ அது வந்து ரைட்ஸ்லலாம் கவர் ஆகாது. ரைட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கும் நம்ம ரைட் பண்ணிட்டு தான் போகணும். என்ட்ரி டிக்கெட் வேறு, நம்ம ப்ளே பண்ணுறதுக்கு வேறு பார்த்துக்கோங்க. இங்கே ப்ளே பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேரி மாதிரி குழந்தைங்களுக்கு. ஸோ உள்ளே போயிட்டு நிறைய அட்வென்ச்சர் இருக்கும். அவங்க ஏஜுக்கு தக்கனதாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இவங்க வந்து அந்த ஸ்டெப்பை விட்டு கீழே வர்றதுக்கே அப்படியே ஜிக்ஜாக் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி உள்ளே போய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்கேரியாக ஒரு சில விஷயங்கள்லாம் வச்சுருப்பாங்க போல். ஸோ அது வந்து அவங்களுக்கு ஃபன்னாக இருக்குது. ஃபுல்லாகவே வந்து டயர்டாகிற அளவுக்கு விளையாடுறாங்க. நிறைய இருக்குது. ரைடு மட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவங்களுக்கு. ஸோ நான் ஒரு லிஸ்ட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இது எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. எவ்ரி இயரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்க சான்சஸ் இருக்குது. வருஷம் இந்த எக்ஸிபிஷன் நடக்குது. ஸோ நமக்கு வந்து வருஷம் நம்ம போகலைன்னாலும் எப்போது ஒரு டைம் போயிட்டு நம்ம என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ நம்ம வந்து ப்ரைஸை நம்ம கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு, நம்மளோட செலவுகளை நம்ம கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபுட்டை வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு போயிருங்க. வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ அதுவுமே வந்து காஸ்ட்லியாக இருக்கும் இல்லையா? ஏன்னா நம்ம ஃபுல்லாக என்ஜாய் பண்ண தான் போகிறோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இயர்லி ஒன்ஸ் தானே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஃபுல்லாக ஃபுட்டுமே நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் வந்து கேமெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே எது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இருக்கோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்களுக்கு டைம் வந்து ஷார்ட்டாக தான் இருக்கும். நம்மளுக்கு க்யூவில் நின்று போகிறதுனால டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிடிச்சதுக்காக போய் க்யூவில் நின்று அதை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. இந்த ரைடு பேர் ஸ்பீடி. இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள், பசங்கள்லாம் ஹாயை படுத்துட்டு ஜாலியாக இருக்காங்க இல்லையா? இந்த ரைடு ரொம்ப சூப்பரான ரைடு. ஸோ எல்லோரும் படுத்துட்டு சீட் பெல்ட் எல்லாம் போட்டுட்டு ரெடியாக இருப்பாங்க. இது வந்து ஒரு ஃப்ளைட்டில் போகிற எஃபோர்ட் கொடுக்கும். ஸோ அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பசங்க ரொம்ப குட்டியாக இருக்காங்கன்னா பேரண்ட்ஸோட போகலாம். இந்த மாதிரி நிறைய ரைடு இருக்குது. அடிக்யூ க்ரூஷியல், போலார் எக்ஸ்பிரஸ், ஸ்கை ரைடு அண்ட் ஃபெரிஸ் வீல், இந்த மாதிரி மிட்வே ரைட்ஸும் நிறைய இருக்குது. இந்த ரைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரிகோ ரவுண்டு. எல்லாருக்குமே இந்த ரைடு தெரியும். அதுக்கப்புறம் இன்னும் டெசி ட்ராகன், டாக் ரைடு, எலிஃபண்ட்டு அண்ட் ஜம்ப் சைக்கிள். நாங்கள் ட்ரை பண்ண ரைட்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 35க்கு மேலேயே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு வந்தோம். எல்லாத்துலேயுமே என்ஜாய் பண்ணாங்க பசங்க. அதில் என்னோடய குட்டி பாப்பா மட்டும் எதுலேயும் போக முடியல. ஸோ அவள் தூங்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவளை நம்பி என்னத்துக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுக்கல. பட் கடைசியாக என்ன பண்ணான்னா அழுக ஆரம்பிச்சிட்டா. ஸோ நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பித்தா. பட் கடைசியில் வரும்போது ஸோ நெக்ஸ்ட் இயருக்கு அவளுக்கு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். பட் அவளுக்கு வந்து பிடிச்ச மாதிரியான ஐஸ்கிரீமு, ஸ்நாக்ஸு அதெல்லாமே வாங்கி கொடுத்தோம். ஸோ அவள் மட்டும்தான் என்ஜாய் பாருங்க. 2 பேருமே சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் நாங்கள் வந்து குட்டி பாப்பாவை டேக் கேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இந்த டைம் எந்த ரைடுமே போகலை. டே டைமில் இந்த ரைட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரியாகவும், ஈவினிங் 6 o'clock அப்புறம் அதெல்லாம் அப்படியே பிரைட்டாக பயங்கர சூப்பராக இருக்குது. நம்ம வந்து நைட்டில் வந்து திருவிழா கொண்டாடுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீடியோவில் நம்ம சிஎன்இ பற்றி பார்த்தோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.